இந்திய நிதி செய்திகள் 4 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 50 வெள்ளியன்று 24,270 புள்ளிகளில் 0.39 விழுக்காடு ஆதாயத்துடன் முடிந்தது. நிஃப்டி 50 வெள்ளியன்று 24,270.85 புள்ளிகளில் 0.39% ஆதாயத்துடன் முடிந்தது. சென்செக்ஸ் 77,502.12 புள்ளிகளிலும் நிஃப்டி வங்கி 58,031.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. இன்போசிஸ் NYSE பங்கு 4.79 விழுக்காடு உயர்ந்து $11.16 ஆனது. நியூயார்க் பங்குச் சந்தையில் இன்போசிஸ் பங்கு 4.79% உயர்ந்து $11.16 ஆக முடிந்தது. NSEயில் பட்டியலிடப்பட்ட பங்கு $1040.90 மாற்றமின்றி நிறைவடைந்தது. அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவு பலவீனமடைய தங்கம் 1.81 விழுக்காடு உயர்ந்தது. அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவு பலவீனமடைந்ததால் ஃபெட் வட்டி உயர்வு அச்சம் குறைந்து தங்கம் 1.81% உயர்ந்து $4,187.30 ஆனது. வெள்ளியும் இணையாக உயர்வு பதிவு செய்தது. ICICI வங்கி $500 மில்லியன் பத்திரம் வெளியிட திட்டம். ஒரு தசாப்தத்தில் முதல் முறை ICICI வங்கி கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தில் முதல் முறையாக $500 மில்லியன் பத்திரம் வழியாக நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது. RBI அனுமதியை பயன்படுத்திக் கொள்ளும் 4வது வணிக வங்கியாக இது அமைகிறது. மணிபால் ஹெல்த் IPOக்கு SEBI அனுமதி பெற்றது. ஜூலை பட்டியலை இலக்காக கொண்டுள்ளது. சிங்கப்பூரின் டெமாசெக் ஆதரவு பெற்ற மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் IPOக்கு SEBI அனுமதி பெற்று ஜூலை 2026இல் பட்டியலிட முயல்கிறது. மணிவியூ மற்றும் சந்தன் ஸ்டீலுக்கும் இதே சுற்றில் அனுமதி வழங்கப்பட்டது. பியூஷ் கோயல் FY27இல் $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கை நோக்கி. வணிக அமைச்சர் பியூஷ் கோயல் FY27க்கு $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கை அறிவித்தார். இதை அடைய 17% வளர்ச்சி தேவை என்றார். ஜூன் காலாண்டில் ஏற்கனவே 15% வளர்ச்சி பதிவாகியது. இந்தியாவின் வளர்ச்சி என்ஜின் நடுத்தர வர்க்கம். சீதாராமன். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நடுத்தர வர்க்கம் தற்போது மக்கள் தொகையில் 31% என்று கூறி அது வளர்ச்சியின் முக்கிய சக்தி என்றார். இந்தியா பிரான்ஸ் தரம் உயர்த்தல் கனிம ஒத்துழைப்பு குறித்தும் பிரெஞ்சு அமைச்சர் லெஸ்குரேவுடன் கலந்துரையாடினார். எலிமை அடானி காப்பர் சுவெல்டரை டெலிவரி பிராண்டாக அங்கீகரித்தது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் உள்ள அடானி காப்பர் சுவெல்டரை எலிமை ஒப்பந்தங்களுக்கு டெலிவரி தகுதியுள்ள பட்டியலிடப்பட்ட பிராண்டாக அங்கீகரித்தது. வேதாந்தா மெட்டல் பஜார் FY26இல் கிட்டத்தட்ட $5 பில்லியன் விற்பனையை பதிவு செய்தது. KPIT டெக் பங்கு 5 நாட்களில் 25 விழுக்காடு சரிந்து 4 ஆண்டு தாழ்வை எட்டியது. KPIT டெக்னாலஜிஸ் பங்கு 5 வர்த்தக நாட்களில் 25% சரிந்து கிட்டத்தட்ட $558.65 ஆக முடிந்தது. இது 4 ஆண்டு தாழ்வாகும். பலவீனமான வருவாய் கணிப்பு முதலீட்டாளர்களிடம் கவலையை ஏற்படுத்தியது. திருவிழா தேவையால் சென்கோ கோல்ட் வருவாய் ஜூன் காலாண்டில் 60 விழுக்காடு உயர்ந்தது. சென்கோ கோல்ட் ஜூன் காலாண்டில் 60% வருவாய் வளர்ச்சி பதிவு செய்தது. அதே கடை விற்பனை 38% உயர்ந்தது. காலாண்டில் 8 புதிய ஷோரூம்கள் திறக்கப்பட்டன. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,502.12 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1303.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2068.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 795.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1040.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1051.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1400.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4187.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 1.81 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,28,160 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.81 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,112.70 தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 68.78 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.13 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.13 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.69
கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். US டாலர் 95.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.23 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 23 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.42 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.